நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். சூடா காஃபி கொடுங்க. சரி மச்சான். என்னங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க பாத்துக்கங்க. கால் டாக்ஸி கட் பண்ணிட்டு பார்த்து மெதுவாக உட்காருங்கண்ணா. அண்ணா, என்னடா? ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. என்ன இருந்தாலும் செல்லமானி கூட நீங்கள் இவ்வளோ தூரம் சண்டை போட்டது எனக்கு சரியாக படல அண்ணா. அண்ணா, நான் சொல்கிறது உண்மைதாண்ணே. ஆமாம் மச்சான், ஒரு விதத்தில் பார்த்தா செல்லமாக்கா ரொம்ப பாவம். ஹாஸ்பிட்டலில் செல்லமாக்கா எங்களை திட்டும்போது கூட அவங்க மேலே எங்களுக்கு கோவம் வரல. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நாங்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு அக்கா பேசினப்போ எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் உங்களுக்காக தான் மச்சான் பெரிய பழிய சுமந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்காதீங்க மச்சான். நீர் அடிச்சு நீர் விளக்குறது இல்லை. என்னதான் புருஷன் பொண்டாட்டி சண்டைனாலும் ஒரு நாள் இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம். காலம் முழுக்க பார்க்க மாட்டேங்கிறது அவ்வளோ நல்லா இல்லை மச்சான். இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல எந்த ஆம்பளையும் கட்டின பொண்டாட்டி தள்ளி வச்சதில்ல. அதுக்கு என்னங்கிறப்போ அதை என் புள்ள ஆரம்பிச்சு வைக்கிட்டோம். அவனுக்கு அந்த பெருமை சேரட்டுமே. என்னப்போ? இங்க வாங்க மச்சான். நீங்க உட்காருங்க மாமா. உட்காருங்க சித்தப்பா. உட்கார்ற. ரொம்ப தான் மரியாதை கொடுக்குறான். இதை பார் கருப்பு தர, இனிமே அவன் செல்லம்மாவோட வாழ்றதை விட செத்து போறதே பெட்டர். உங்களை செல்லம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாளா? துரத்தலடா, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாடா. நான் ஏதோ கோயில் குளம் ஆசிரமம்னு என் வாழ்க்கையை ஓட்டி கோயிலில் கிடைச்ச உண்டையை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓம் பேச்சை கேட்டு ஓம் வீட்டுக்கு வந்தேன் பாரு. ஓம் முன்னாடி நல்ல பாடம் கத்து கொடுத்தாடா. போதும்டா சாமி, போதும். நான் படிச்சு சொன்னேன், நீ தான்டா கேட்கல. டேய் செல்லம்மா இப்போ அவ கூட பிறந்த பக்கம் தான்டா இருக்கா. டேய் நீ காணாம போனதுக்கு அப்புறம் தேனா பாரு, அதெல்லாம் டிராமாடா. அவ அண்ணன் தம்பியோட ஒன்னா சேர்ந்துட்டா. இனிமே இந்த கழட்டு பையன் தயவு தேவையில்லைன்னு என்ன விரட்டி விட்டா. என்ன சித்தப்பா நீங்க? நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அண்ணியோட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. என்ன பேசுற நீ? அப்போ என் புள்ள வடமலை மேல எனக்கு அக்கறை இல்லைங்கிறிய? உங்களுக்கு தான் அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்க. நான் கேட்கறேன், கை கால் விளங்காத நிலைமையில சக்கரை நாக்காலிய உருட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போற நிலைமைக்கு வந்திருக்கான்னா அப்ப செல்லம்மா என்ன காரியம் பண்ணிருப்பான்னு நீங்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? அந்த ஏக்கையோட பொண்டாட்டி வீட்டு படியேறி வந்து இவனை பார்த்து ஏன் புருஷனுக்கும் ஓம் பொண்டாட்டிக்கும் என்ன வரும்னு கேட்கற நிலைமை கொண்டாந்து நிறுத்தினா நல்ல மானம் இருக்கிறவன் அந்த வீட்டுக்குள்ள இருப்பானா? நீயே சொல்லு. வடமலை, யார் என்ன சொன்னாலும் சரி, என் கருத்தை நான் சொல்றேன். நீ எடுத்த முடிவு தான் சரி. இதுக்கு மேல செல்லம்மாவோட நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு வாரிசு உருவாயிருக்கு. அது பாவம் பச்சை புள்ள. அம்மா பண்ண தப்புக்கு அது என்னடா பண்ண? ஆனா ஒண்ணு, அது இப்போதைக்கு செல்லம்மாவோடய இருக்கட்டும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பனை தேடி வராமையே இருக்க போகுது. உனக்கு என்னடா, ராஜா மாதிரி இருக்க, கூட சித்தப்ப நான் இருக்கேன்.
கூடிய சீக்கிரமே ராணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமாயா உடம்புல கைக்கு அடக்கமா புருஷனுக்கு கட்டுப்பட்டு உன் பேச்சை மீறாத அளவுக்கு ஒரு பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வைக்கிறீங்க. உனக்கு என்ன குறைச்சல்? அடுத்த ஒரு வருஷத்துலயே ஒரு குழந்தை என்ன ரெட்ட குழந்தைய மடியில போடுவாயா? போதுமா? அப்படியே அவர் வாயில கொள்ளு கட்டிய வைக்க. என்னையா யோசிக்கிற? நான் என்ன உனக்கு தப்பாவா சொல்ல போறேன்? உடம்புல வாழ்ந்து காட்டணும்டா. உன்னை ஆளை வச்சு கொலை பண்ண பார்த்தாலே அந்த கடற்கரையான் அவன் கூட சேர்ந்து மறுபடியும் கொஞ்சம் கொலை வராடா. அப்புறம் என்னடா உனக்கு மரியாதை இருக்கு? இரு முதல்ல உன் அண்ணன் கிட்டது பிரிச்சே ஆகணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. என்ன இருந்தாலும் நம்ம புருஷன் அவருக்கு சமையல்காரன் தானே அப்படிங்கிற இலக்காரன்டா. அவளுக்கு முன்னாடி நீ அவளை விட ஒசந்து நிக்கணும்டா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா. செல்லம்மாக்கு முன்னாடி உன்னை கௌரவமா ராஜபோக வாழ்க்கையில உன்னை உயர்த்தி காட்டுறேன்டா. போதுமா? அது வரைக்கும் என் கட்ட வேகாது நைனா, கட்ட வேகாது. ஆமாண்டா, என்ன நம்புடா. அண்ணே, மணி கலைவாணி, இந்த லாக்கப்புள்ள என்ன போட்டு உருட்டி எடுத்துட்டானுங்க. உடம்பெல்லாம் வலிக்குது. சத்த வெந்நீர் போட்டு வைக்கிறியாம்மா? போங்க சித்தப்பா, போடுறேன். சுடு தண்ணி தானே, போடுறேன். கலைவாணி, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்றியாம்மா? சொல்லுண்ணே. நீ வீட்டுக்கு போய் என் குழந்தை பாரதியை தூக்கிட்டு வரியாமா? எனக்கு பாரதியை பார்க்கணும் போல இருக்குமா? இந்த நிலைமையில எப்படின்னா? என்ன எப்படிங்கிற? அவன் பிள்ளைய பார்க்கணும் ஆசைப்படுறான். யார் தடுக்குது? யார் தடுப்பா? அந்த செல்லமான தலையை செய்விடல. நீ போறேன்னா நான் போறேன். சித்தப்பா. மாமா மாமா, ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? தயவு செஞ்சு சும்மா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். கலைவாணி, நீ நேரா செல்லம்மாக்கா வீட்டுக்கு போ. அவங்க என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்காத. குழந்தை எடுத்துட்டு போய் சாயந்தரம் கொண்டாந்து விட்டுருவேன்னு சொல்லி போய் தூக்கிட்டு வா. சரியா? சரிங்க. சார் நில்லுங்க சார், ஏன் இவ்வளவு அவசரமா போறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார், நாம ஒன்னும் உள்ள போய் அவங்களை ஜாமீன் எடுக்க போறது இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும். இதே மாதிரி அங்கேயும் போய் உளறி வைக்காத. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாமீன்ல எடுக்க சின்சியரா ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, புரியுதா? வா. மாப்பிள்ள, உங்களை நான் இந்த நிலைமையில பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எப்படி எங்க அத்தையை லாக்கப்பில் வைக்கலாம்? சாரி சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க. அடுத்த தடவை வந்து அரெஸ்ட் பண்ணா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி வைக்கிறேன். சார், அவங்க யாருன்னு தெரியுமா? சார், யாரா இருந்தாலும் ப்ரொசீஜர் தான் சார். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜாமீன்ல கூட்டிட்டு போங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன சார் வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? பேசுங்க. சார், என் பேர் சுந்தரமூர்த்தி, இவரோட லாயர். சொல்லுங்க. அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க சார். என்ன சார் விளையாடுறீங்களா? கோர்ட்ல இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எப்படி சார், நீங்க மேடத்தை கரெக்டா ஃப்ரைடே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவு, எப்படி ஜாமீன் வாங்க முடியும்? தெரியுது இல்ல, திங்கக்கிழமை காலையில கோர்ட் திறந்த உடனே ஜாமீனை வாங்கிட்டு வந்து என்ன பாருங்க. அது வரைக்கும் எங்க அத்தை லாக்கப்ல இருக்கணும். ஏன் சார் இம்சை பண்றீங்க? கிளம்புங்க சார். சார், அந்த அம்மாவோட பையன் தானே கேஸ் கொடுத்துருக்கான். அவன் ஏதாவது கோபத்துல கொடுத்துருப்பான்.
அவனை சமாதானம் பண்ணி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க சார். இப்படி கோர்ட்டு கேஸ் லாயர்னு அலைய வேண்டி இருக்காதுல்ல சார். அம்மா பையன் சண்டையெல்லாம் வீட்டோட முடிச்சுக்கணும். இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் வர்றது நல்லாவா இருக்கு? அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட்டு இப்படி லாயரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸ்மூத்தா போங்க சார். ஸ்மூத்தா போறதா? அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்ன சார் நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா. அத்த பாத்தீங்களா அத்த, இன்ஸ்பெக்டர் ஒரு 3வது மனுஷன், அவருக்கு புரியுறது கூட நம்ம சுரேஷுக்கு புரியாம போயிடுச்சு. எனக்கு என்னமோ இது சுரேஷா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. வேற யாரோ தான் அவனை தூண்டி விட்டு பண்ண வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாரோ என்ன யாரோ எல்லாம் அந்த செல்லம்மாவோட வேலை தான். யார் கையில பவர் இருக்கோ அவங்கள அவ தன் கைக்குள்ள வச்சுக்கிறா. என்னமோ அத்த, அதனால பாதிக்கப்படுறது நீங்கன்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நான் சுரேஷ் காலில் விழுந்தாவது இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம் கூட உள்ள இருக்க கூடாது. நான் இப்பவே போறேன். நில்லுங்க மாப்பிள்ள. நீங்க அவன் காலில் விழுந்துதான் நான் வெளியில வரணும்னா நான் உள்ளே இருந்துட்டு போறேன். அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த கேஸ் எவ்வளவு தூரம் போதோ போட்டு மாப்பிள்ள. பெத்த தாயின்னு கூட பார்க்காம அவன் என்ன உள்ள வச்சுட்டான்ல. வெளியில வந்து அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீங்க வேற அத்தை, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுக்கே போறீங்களே. சுரேஷ்க்கு ஏதோ ஈகோ, அதனால இப்படி பண்ணிட்டாரு. 1000 தான் இருந்தாலும் அவர் உங்க புள்ள, நிச்சயமா உங்களை புரிஞ்சுப்பாரு. நான் புரிய வைக்கிறேன் அத்தை. அதுக்காக அவன் காலில் எல்லாம் விழுந்து புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை மாப்பிள்ள. அதுக்கு தானே மேடம் நானே வந்திருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க. மண்டே மார்னிங் முதல் வேலையா உங்களை ஜாமீன் எடுத்துறேன். மண்டேவா? ஆமா மேடம். என்ன சார் நீங்க? அவங்களே டென்ஷன்ல இருக்காங்க, இதுக்கு அவங்கள கூட்டு வந்தேன். அத்த, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை நான் எப்படி வெளியில கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், எங்க அத்தை இங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவங்க ஏதாவது கேட்டா தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க. அவங்க குசுக்கடியில அவஸ்தைப்படாம பார்த்துக்கோங்க. அத்த, போயிட்டு வர அத்த. கண்ணு, உனக்குதான் தாத்தா பால் காய்ச்சிட்டு இருக்கம்மா. அழாதம்மா. என்னடா நீ ஏமா அழற? ஏண்டா ஏமா அழற? தாத்தா உனக்கு தானே பால் காய்ச்சிட்டு இருக்க. அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. என்ன வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். அழாத, தாத்தா சொல்லிட்டே இருக்கல. அழாத 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 அழாத. மாமா, வாமா. இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு திரும்பி வந்திருக்க? அண்ணி இல்லையா? வெளியே போயிருக்க. அப்படியே அவ இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் பேசுற மனநிலையில செல்லமா இல்ல. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணன் செஞ்சது தப்புதான். அவரோட சேர்ந்து நாங்களும் தப்பு பண்ணிட்டோம். நான், என் வீட்டுக்காரரு, சுந்தரம், அமுதா எல்லாரும் அண்ணனும் அண்ணியும் சேரணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா என்ன பண்றது, அண்ணனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அண்ணியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பால் பொங்குது மாமா, நீங்க இருங்க, நான் பாக்குறேன். இப்ப பால் வந்துடும், இப்ப பால் வந்துருமா? ஆயிடுச்சு 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 ஆயிடுச்சு. அழக்கூடாதுன்னா அழக்கூடாது. நல்ல குட்டி இல்லடி.
அழாதடா. சரி 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 வாங்க. ஓ மாடி மாடி அழக்கூடாது. ஒன்றும் இல்லைம்மா. ஏ மாமா, அண்ணி வெளியில போயிட்டா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆள் கூட இல்லைல்ல? மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி இருக்கு. குழந்தைய பார்த்துக்க ஆள் அனுப்புவாங்க. நான் சொல்லிவிடவா? ஆனா அண்ணி ஒத்துக்குவாங்களான்னு தான் தெரியலல்ல. ஒரு காலத்துல நம்ம வீட்டில் எவ்வளோ குழந்தைங்க இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்க நம்ம தாய் பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதோட கொடுமை பாரதிக்கு இன்னைக்கு அப்பாவே இல்லைங்கிற நிலைமை. என்ன மாமா நீங்க? அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. இப்ப கூட அண்ணன் பாரதியை பார்க்கணும்னு சொல்லிச்சுங்கிறதுக்காக தான் அன்னைக்கிட்ட சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் காமிச்சிட்டு வரலான்னு தான் வந்தேன். பாப்பாவா கூட்டிட்டு போறியா? வேண்டாமா, அதெல்லாம் வேண்டாம். இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைனாலும் குழந்தைங்கிறது 2 பேருக்கும் பொது தானே. குழந்தைக்கு 2 பேருமே வேணும்ல. என்ன ரூல்ஸ் பேசுறியா? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. நீங்களும் அண்ணன் மாதிரியும் அண்ணி மாதிரியும் பேசாதீங்க. நான் பேசுறது பாசத்தை பத்தி தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமா? அன்னைக்கு அண்ணியும் பாரதியும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்குதான் பாரதி முதலா வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட்டா. அப்போ அண்ணன் வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காரு. எனக்கே அதுக்கப்புறம் தான் மாமா தெரிஞ்சது. இத பாருங்க மாமா, அண்ணி மேல இருந்த கோவத்தினாலதான் அண்ணன் வெளியிலேயே வரல. ஆனா பாரதி அப்பான்னு கூப்பிட்டதும் அண்ணன் எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணி மேல அண்ணனுக்கு கோவம் இருந்தாலும் பாரதி மேல இருக்கிற பாசம் துளி கூட குறையல மாமா. இப்ப கூட மாமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் அண்ணன் சொன்ன வார்த்தை பாரதியை பார்க்கணுங்கிறது தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. பாரதியால அண்ணனும் அண்ணியும் ஒன்னா சேருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு மாமா. அதுக்கு நாம எல்லாரும் ஒரே மனசோட இருக்கணும் மாமா. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா உடனே அது நடக்குமான்னு எனக்கு தெரியலையம்மா. பார்க்கலாம் மாமா. நீங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் பண்ணா எடுக்க மாட்டாங்க. நீங்க பேசிட்டு சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் பாரதியை தூக்கிட்டு போயிட்டு அண்ணன் கிட்ட காமிச்சிட்டு 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன்னு சொல்லுங்க. செல்லம்மா எடுக்க மாட்டேங்கிறாள. இன்னைக்கு ஏதோ ஆடிட்டரோட முக்கியமான வேலை இருக்குன்னு தான் கிளம்பி போனா. போகும்போது சாயந்தரம் ஆயிடும் வரத்துக்குன்னு தான் சொல்லிட்டு போனா. மாமா, நான் பாரதியை தூக்கிட்டு போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். என்னம்மா நீ? செல்லம்மா தெரியாம எப்படி நீ குழந்தைய தூக்கிட்டு போவ? அவங்க ஃபோன் பண்ணா எடுக்கலையே மாமா. சரிம்மா, அதுக்காக செல்லம்மாவுக்கு இதுல விருப்பமே இல்லைன்னா நான் என்ன சொல்ல முடியும்? என்னதான் இருந்தாலும் குழந்தையோட அம்மா அவதானே. அவதான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் முடிவு எடுக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இப்போ அண்ணி குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணனுக்கு அண்ணி மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகும். மறுபடியும் பெரிய சண்டை வரும். நான் என்ன சொல்றேன்னா, 1 மணி நேரம் தானே மாமா. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அண்ணி தான் குழந்தை கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லி அண்ணன் கிட்ட காமிச்சிட்டு உடனே கொண்டு வந்து விட்டுறேன். குழந்தைய பார்த்த உடனே அண்ணன் சமாதானம் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அண்ணிய நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். ஒரு தடவை அண்ணன் அவர் குழந்தைய பார்த்தாருன்னா அப்புறம் சமாதானம் ஆயிடுவார்ல. எனக்கு நல்லா தெரியும் மாமா, அண்ணனால பாரதியை பிரிஞ்சிருக்க முடியாது. அதனாலேயே மனசு மாறி அண்ணியோட சேர்ந்துடுவாரு.
யோசிக்காதீங்க மாமா, நான் தூக்கிட்டு போயிட்டு வந்துடுறேனே. சரிம்மா, எனக்கு என்னமோ அரமனசா தான் இருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரியே 1 மணி நேரத்துக்குள்ளார வந்துடணும், புரியுதா? வந்துடுவேன் மாமா. ஒரு நிமிஷம் இருமா, இப்போ வந்துடுறேன். பாரதி குட்டி, அப்பா பார்க்க போலாமா? போதுமா? சரி சரி. இந்தம்மா, குழந்தைக்கு பிஸ்கெட்டு துணி எல்லாம் வச்சிருக்கேன். அழுக்கு பண்ணிட்டானா மாத்திக்கோ. என்ன பாரு, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ. நீ சொன்ன மாதிரியே 1 மணி நேரத்துல குழந்தைய கூப்பிட்டு வந்துடணும். என்ன அப்புறம் செல்லமா வந்துட்டா பிரச்சனையா போயிடும். போ. அப்பா பார்க்க போலாமா? நான் வரேன் மாமா. யாரு? சர்வேயர் நாராயணா, டெல் மீ வாட் யூ வாண்ட். இல்ல, அவருக்கு ரவுண்டுக்கு போயிருக்காரு, நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. அவ்வளவுதானே, டோன்ட் வரி. நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்க சொல்றேன் நாளைக்கு. நான் சொன்னா அவர் செய்வாரியா? ஆமா, எங்கிட்ட சொல்லணும் ஒண்ணுதான், அவர்கிட்ட சொல்லணும் ஒண்ணுதான். ஆமா. என்னது? நானா? நான் யாருங்கிறது நாளைக்கு இங்கே வந்தால் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதையா, நான் சொன்ன அவர் செய்வார். அதான் நான் அப்புறம் கூப்பிடுங்க. ஃபோன் உங்களுக்கு தான் வந்தது. அந்த சர்வேயர் நாராயணன் பேப்பரில் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரிஜினலாக கிரவுண்டில் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாரு. நாளைக்கு உங்கள்கிட்ட பேச சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? என்ன மாப்பிள்ள, என்ன இப்படி கேட்குறீங்க? என்ன பார்த்து? எனக்கு என்ன வேலை வெட்டி? நான் எங்கே வேலை பார்க்குறேன்? நான் யார்கிட்ட போவேன்? நான் என்ன மாப்பிள்ள கேவலப்படுத்திட்டீங்களே. நான் என்ன பணத்துக்கு உங்கள்கிட்ட வந்தேன்? அப்புறம் மனசு விட்டு பேசணும் மாப்பிள்ள. மீச முளைக்காத சின்ன பசங்களாம் வேலைக்கு போய் 40,000 50,000 சம்பாதிக்கிறாங்க. எனக்கு கேவலமா இருக்கு. இத்தனை வயசாச்சு, இன்னும் நான் கிழிஞ்ச பாய் மாதிரி ஒருத்தருக்கும் உபயோகம் இல்லாம இருக்கேன். உங்களுக்கு என்ன மாமா, நல்ல திடமா தான் இருக்கீங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. வயசு பசங்களோட கம்பேர் பண்ணி மனசை கெடுத்துக்காதீங்க. நான் சங்கடப்படல மாப்பிள்ள, ஆதங்கப்படுறேன். சரி, விஷயத்துக்கு வரேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீங்க கேட்காம கொடுக்குற அதை இல்ல அது இல்ல, உங்க மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக பையில வச்சுக்கிறேன். மாப்பிள்ள, உங்க மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதை எடுத்து நான் பாக்கெட்ல வச்சுக்கிறேன். நீங்க சொன்னதை நான் கேட்ட மாதிரி இப்ப நான் சொல்றது நீங்க கேட்கணும். சொல்லுங்க. மணி அடிக்குது, நல்ல சகுனம். ஹலோ, டெய்லி உங்களோட இதே தொந்தரவு போச்சியா? சும்மா கோடவுன்ல மண்ணை காணாத. நீங்க தாங்க பாத்துக்கணும். இல்லைன்னா சோழகிட்ட சொல்லுங்க, அவன் பாத்துக்குவான். கணக்கு கரெக்டா இருக்கணும், புரியுதா? வைங்க. சொல்லுங்க மாமா, என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு வேலை வேணும். உங்களுக்கா? ஏன் நான் பார்க்க மாட்டேனா வேலை? உங்களுக்கு என்ன கஷ்டம்? பணம் எவ்வளவு தேவைன்னு சொல்லுங்க, தரேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்படல மாப்பிள்ள. நீங்கள் என்னை உட்கார வச்சு சோறு போட்டு நான் சாப்பிட்றது என்னவோ மாதிரி இருக்கு. ஜீரணமே ஆக மாட்டேங்குது. உழைச்சி சாப்பிடணும், உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால நீங்கள் ஏதாவது வேலை போட்டு கொடுங்க எனக்கு. பிடிவாதமா இருக்கீங்களே. உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலை போட்டு கொடுக்கறது? என்ன வேலை வேணாலும் சொல்லுங்க, செய்வேன்.
உங்க காலுக்கு செருப்பா இருந்து செய்வேன். ஆமா. அட ஆனா ஒண்ணு, நான் ரொம்ப திடகாத்திரமா இருக்கேங்கிறதுக்காக கள்ள தூக்கு மண்ணை தூக்குன்னு சொல்லிடாதீங்க, மூச்சு வாங்க எனக்கு. ஆமா. மற்றபடி எந்த வேலையா இருந்தாலும் அது நான் சரி, நீங்க நாளைக்கு சைட்டுக்கு போங்க, நான் சொல்லிடுறேன். அது போதும், அது போதும் மாப்பிள்ள, அது போதும். மாப்பிள்ள, 13ஆம் தேதி நீங்க சினேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மேட்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வேற, அது வேற. வீணா மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. வரேன். இந்தப்பா. சித்தப்பா, என்னப்பா? பணம்லாம் பத்திரமா இருக்கா? அதெல்லாம் பத்திரமா இருக்குப்பா. அந்த பேங்க் வேணான்னு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மயிலாப்பூர் பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணிட்டோம். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ம், சரி. ஆமாம், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் தங்க போகிறேன்? ஒரு மாதத்துக்கு இருந்து தான் ஆகணும். மாத்திரை சாப்பிட்ணும், குடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயின்மெண்ட் தடவணும், 2 நாளைக்கு ஒரு தடவை ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா கலைவாணியை தவிர வேற யாரு செய்வா? ஆட நீ ஒருத்த என்ன பெரிய கலைவாணி? ஓட்டு மேல சோத்த போட்டா 1008 காக்கா வந்துட்டு போகுது. நீ சரின்னு சொல்லு. உடனே ஒரு வீட்டை பார்த்து உதவிக்கு கூட மாட வேலை செய்ய உடனே ஒரு பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணிடுறேன். ஏண்டாப்பா, நீ எழுதி கொடுத்த டாக்குமெண்ட், பணம் இதெல்லாம் உன் தம்பி தங்கச்சின்னு தெரியாது இல்ல? தெரியாது. இதை பாரு, நான் சொல்ற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத, ஜாக்கிரதையா இரு. புரியுதா? ஏன்னா இதுவும் போச்சு, நம்ம 2 பேரும் ரோட்ல தான் நிக்கணும். இதை புரிஞ்சு நடந்துக்கணும்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லை சித்தப்பா, யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஹாஸ்பிட்டலில் கூட என் ஆப்ரேஷன் செலவுக்கு சுந்தரம் தான் நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கான். அந்த பணத்தை வேற திருப்பி கொடுக்கணும். நீ ஒரு விவசாய கட்டுறவன், உடனே பணத்தெல்லாம் கொடுக்க கூடாதுடா. இப்படி ஒரே நாள்ல பணத்தை கொடுத்தீங்கன்னா இது எப்படி வந்து அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். உடம்புல நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. காதுதான் கூட பிறந்துச்சு, கடுக்கணுமா கூட பிறந்துச்சு. உன் தம்பி தங்கச்சிங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அவனை கட்டிக்கிட்டவங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஓ 2 பிள்ளைங்க பேர்ல சொத்து இருக்கிறது தெரிஞ்சா அதை எப்படியாவது கைப்பற்ற தானே பார்ப்பாங்க. உடம்புல என்ன? இந்த பைய கருப்பு தர இருக்கானே, 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன். எப்படா ஒருத்தன் வீடை காலி பண்ணுவான், அடுத்த நிமிஷமே கண்ணை வைக்கலான்னு தெரியற பையன். இவனுக்கெல்லாம் அவங்ககிட்ட இவ்வளவு சொத்து இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, உன்னை இந்த வீட்டு படி தாண்ட விட மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் யாருக்கிட்டையும் மூச்சு விடாது. அப்படி யாராவது பணம் கேட்டா என்ன காட்டு, நான் பேசிக்கிறேன். அண்ணே, என்னண்ணே? அண்ணே, பாருங்க, நான் கொடுக்கிறேன். பாரதி, அப்பாம்மா. பாரதி, பாரதி, அப்பாடா. அப்பாடா பாரதி. பாரதி,
1 மணி நேரத்துல குழந்தைய கூட்டு வரேன்னு சொன்னா 5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவனை காணுமே. செல்லம்மா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்வேனோ? ஐயோ, இந்த கலைவாணியோட நம்பரை வேற வாங்காம விட்டேனே. இப்ப யாருக்கிட்ட தான் அவன் நம்பரை கேட்கறது? செல்லம்மா வந்து என் குழந்தைங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? பிரச்சனை தான். என்ன வேற இப்படி வம்பளை மாட்டி விட்டு போயிட்டால அந்த கலைவாணி. தப்பிச்சப்பா. ஐயோ, செல்ல மாட்டேன்னு தப்பிச்சப்பா. ஏன்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா, கலப்பா வந்திருக்க நீ. வாமா, உனக்கு ஒரு வாய் காஃபி போட்டு கொடுக்குறேன். வாமா. பாரதி சாப்பிட்டாளா? சாப்பிட்டாப்பா. பாரதி எங்கப்பா? இந்த ரூம்ல தூங்குறாளா? அப்பா, பாரதி எங்க? குழந்தை எங்கப்பா? அது வந்து என்னப்பா? பாரதி எங்க? பாரதி எங்கப்பா? செல்லம்மா, நீ கோபப்படாத. பாரதி எங்க? என் புள்ள எங்கப்பா? எங்கப்பா என் புள்ள? என்னப்பா டிச்சிருச்சுல்லப்பா. அவர் வந்தாரா? இல்லப்பா. அப்ப என் குழந்தைங்க? வந்து குழந்தைய கலைவாணி தூக்கிட்டு போயிருக்காப்பா. கலைவாணியா? எங்க தூக்கிட்டு போனா குழந்தைய? அது வந்து மாப்பிள்ளை குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரா, அதனாலதான் கூட்டு போனா 1 மணி நேரத்துல கொண்டு வரேன்னு சொல்ல. என்ன கேட்காம என் குழந்தைய தூக்கி கொடுப்பீங்களா? இல்ல. யார கேட்டு என் குழந்தைய கொடுத்தீங்க? யார கேட்டு கொடுத்தீங்கப்பா? ஐயோ அப்பா, நான் உனக்கு போன போட்டா நீ போனே எடுக்கலப்பா. நீங்களே முடிவு பண்ணி என் குழந்தைய தூக்கி கொடுப்பீங்களா? என் குழந்தைய பாக்குறதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு? அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஒரு இந்த வீட்டு மாப்பிள்ளை அவன் புருஷன்ப்பா. கல்யாணம் 12 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லாம நான் இவ்வளவு தவிச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் என்னால நம்பிக்கை சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு புருஷன்? இனிமே என் குழந்தைக்கு எல்லாமே நான் தான். யாரு கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்து என் குழந்தை தூக்கிட்டு போவா? அவ கேட்டா நீங்க தூக்கி கொடுப்பீங்களா? செல்லுமா, பிரச்சனை வேண்டாமா, சொன்னா கேளுமா. நில்லுமா. என்னம்மா இப்படியா ஜல்லிய கொட்டுறது? ஸ்டைலா கொட்டுற? குனிஞ்சு கொட்டுமா. என்னது குனிஞ்சு கொட்டவா? அது இல்லம்மா, குனிஞ்சின்னா பார்த்து கொட்டுன்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. இப்படி ஸ்டைலா தூக்கி எறிகிற ஜல்லியெல்லாம் ரோட்ல விழுந்தா அதை உட்காந்து பொறுக்கணுமா? ஒட்டிக்கு ரெட்டி வேலையா? ஜல்லி என்ன விலை விக்குது? மாப்பிள்ள என்ன நம்பிக்கையோடு இந்த வேலையில வச்சிருக்காரு, அவருக்கு யாரு பதில் சொல்றது? ஓ
இவன் எதுக்கு முறைக்கிறான்? ஐயா அவ ஓ ஆளா? எனக்கு தெரியாது. வேற ஒன்றும் இல்லை. என்ன முதலாளி வேலைக்கு சேர்த்துருக்காரு. நான் புதுசாக வந்திருக்கேன். கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசினா தான் வேலை செய்வாங்க எல்லாரும். அதனால சும்மா அப்படி பேசின, வேற மனசுல ஒன்றும் கிடையாது. நீ புறப்படு. பார்க்குற பார்வையே சரியில்லை. இனிமே பார்த்து தான் வேலை வாங்குங்க விட்ட. ஓவரா பேசக்கூடாது. முன்னே வேலைக்கு சேர்ந்துருக்கு. இப்படி பாதியில் வந்தா யார் யாருக்கு லிங்க்கு, யார் யாருக்கு தொடர்பு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓவரா பேசக்கூடாது. அப்புறம் கொடி பிடிச்சிருவாங்க, நம்ம வேலைக்கு ஆபத்து. இது எங்கேயோ போட்டாங்க போட்டு. மழை மண்ணு காரி நடக்கணும். ஆமா, அண்ணன் நட போடாத, போ வேமா. சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல வெயிட்டிங். என்னப்பா வெத்தலை வாக்கு போடுறியா? ஆமா போய் காப்பி வாங்கிட்டு வரட்டுமா? கொஞ்சம் சூடா வாங்கிட்டு வா. இடிச்சேன்னா சரி. வேலை பார்க்காம வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்க, காப்பி வாங்கி தரணும், அதுவும் சூடா. என்னது? அப்படியா? சொல்லுங்க ஐயா. போனை கட் பண்ணுங்க. எல்லாரும் வேலை செய்யறாங்க, நீ மட்டும் யாருடைய போன்ல பேசிக்கிட்டு இருக்க. கடலை போடுறியா? யார் நீங்க? நான் யாரு? நீ யாரியா? இன்ஜினியர். இன்ஜினியரா? அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கு. அப்புறம் இன்ஜினியர் சார், ஐ வாண்ட் ஆஸ்க் யூ ஒன் திங். இந்த சிமெண்ட் மணல் இதுலெல்லாம் எவ்வளவு கமிஷன் அடிச்சிருப்பீங்க? என்ன சார் பேசுறீங்க? நான் ஒன்றும் தப்பா கேட்கல. இப்போ தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்காம இருக்க மாட்டான். பொன்னையில் அடிக்கிற மாடு பயிரை திங்காம இருக்காது. அதுக்காக கேட்டேன். இந்த பாருங்க, நீங்க எவ்வளவு மணல் இறக்கிருக்கீங்க, சிமெண்ட் இறக்கிருக்கீங்க, அதுல எவ்வளவு கமிஷன் அடிச்சிருக்கீங்கிற கணக்கெல்லாம் எனக்கு சொல்லுங்க சார். தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தேவையில்லாம நான் உங்க வேலையை பாருங்க சார். சார் சார் இங்க தான் இருக்கிறீங்களா? யார் சார் இவரு? தேவையில்லாம கணக்கெல்லாம் கேட்கிறாரு. இவருக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நீ கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீறி கேட்டாங்கன்னு வையே, கையில் என்ன கிடைக்கதோ எடுத்து மண்டையிலேயே போடும். அம்மா, என்ன இன்ஜினியர போட்டு கொடுக்குறியா? உன்னை நாளைக்கே நான் வேலையில தூக்குறேன் பார். இதோ பாரு பெருசு, உன் அதிகாரத்தில் உன் வீட்டில் வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத. ஆமா, உன்னை யார் உள்ள விட்டது? இங்க என்ன பண்ற? என்னையா தெரியாதா? இது என்ன சொல்லு பார்க்கலாம். நான் என்ன குருடா? சாவி குத்து. நான் என்ன பூட்டுன்னா சொன்னேன்? எனக்கும் கண்ணு நல்லா தெரியுது. இது எதோட சாவின்னு தெரியுமா? இந்த கோடவுனோட சாவி. ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் தி ஹோல் பில்டிங் ஆஃப் தி கோடவுன் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவ்ரிதிங். இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? எங்க இருந்து திருடுன? முதல் மரியாதை என்கிட்ட கொடு. குடியா? சாவிய கொடுக்கணுமா? இந்த பாரு, ரொம்ப அவசரப்படாத. நீ ஒண்ணுக்கும் உதவாக்கிறேன்னு உங்க அண்ணனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் புரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மொத்த பொறுப்பையும் பார்த்துக்க சொல்லி சாவி என்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த சாவியை திருப்பி கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி கொடுப்பேன்? இப்ப தர போறே இல்லையா? ஐயா, இந்த பாரு, நீ என் கூட போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. கூட பிறந்த உறவை விட கூடவே இருக்கிற எங்க உறவு தான் பெருசுன்னு அப்படின்னு நான் சொல்ல, உங்க அண்ணன் நினைக்கிறாரு. கடற்கரை முடிஞ்சா உங்க அண்ணன் கிட்ட பேசி இத வாங்கறதுக்குள்ள வழியை பாரு. வரேன். எப்பா, செங்கல் லோடு வந்திருக்க, யாராவது இறக்கிங்க. இன்ஜினியர உனக்கு வச்சிருக்கேன். இரு. அந்த ஆள் கிடக்குறான். வேலையை பாரியா? அம்முக்குட்டி, பொட்டுக்குட்டி, பாரதி, என் செல்லண்டி நீ, என் பொட்டுக்குட்டி நீ. இங்க பாரு, இங்க பாரு, இதை பாரு. உனக்காக எத்தனை பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. நல்லா இருக்கட்டும். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருடி குட்டி. ஆமா, பால் எங்க? பால் எங்க அடிச்சிடலாம்? பால் எங்க போச்சு? இதோ பால். அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தப்பா,
என்ன சித்தப்பா, ஏன் அழறீங்க? ஒன்றும் இல்லப்பா, நீ செல்லம்மா குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. எப்படிப்பட்ட குடும்பம் இப்படி சின்ன பின்னமா ஆயிப்போச்சு. ஆண்டவன் உன்னை ஏன் தான் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. மனுஷங்க செய்யற தப்புக்கு ஆண்டவன் மேல பழிய போட்டா என்ன சித்தப்பா பிரயோஜனம்? அண்ணே, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், சமைச்சு வச்சிட்டேன். பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடவா? ஏமா, இப்பதானே குழந்தைய கொண்டு வந்த, அதுக்குள்ள எடுத்துட்டு போய் விடணுங்கிற? இல்ல சித்தப்பா, 1 மணி நேரத்துல கூட்டிட்டு வரேன்னு அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் தூக்கிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கொண்டு போய் விடலன்னா அண்ணி கோச்சுக்க போறாங்க. அண்ணி அண்ணி அண்ணி, முதல்ல அந்த வார்த்தையை இனிமே சொல்லாத. செல்லம்மா உனக்கு அண்ணியே கிடையாது. அப்படிலாம் சொல்லாதண்ணே. அவங்க நினைச்சிருந்தா குழந்தைய கொடுத்து விடாம இருந்திருக்கலாம். உன் மேல இன்னும் பாசம் இருக்கிறதுனாலதான் குழந்தைய காமிச்சிட்டு வான்னு அவங்களே கொடுத்து விட்டாங்க. என்ன பாசம் பாசம் பேசுற? பாசத்தை காமிச்சுதான் இப்படி ஆயிருப்பானா, இல்ல இவன் தான் வீட்டை விட்டு வெளில வந்திருப்பானா? இப்ப பிரச்சனை குழந்தைய பத்தி, அதை மட்டும் பேசு. அதை விட்டு பாசம் பேசுன்னு அவன் மனசை கலைக்காத, புரியுதா? தலைவனே, உள்ள போ. அண்ணி, யார கேட்டு நீ என் குழந்தைய தூக்கிட்டு வந்த? கலைவாணி, என்ன நடக்குது இங்க? நீ என்ன சொன்ன? செல்லம்மா கேட்டு தானே கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன. இப்ப அவன் இல்லங்கிற, என்ன இது? இல்ல வந்து சித்தப்பா, அண்ணி. டேய் கலைவாணி, என்னது? என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு தெரியாம தான் நான் பாப்பாவை தூக்கிட்டு வந்தேன். அண்ணி கொடுத்து விட்டதா நான் உன்கிட்ட போய் தான் சொன்னேன். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என் புள்ளைய நான் பாக்குறதுக்கு திருட்டுத்தனமா தூக்கிட்டு வந்த. சொல்லு, ஏன் இப்படி பண்ண? நீ இருப்பா, நான் பேசிக்கிறேன். இத பாரு செல்லம்மா, நீ கிளம்பு. குழந்தை இன்னைக்கு வடமன் கிட்ட இருக்கட்டும், நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்க ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். என்ன பத்தியோ என் குழந்தைய பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை? யாருக்கிட்ட என்ன பேசுற? பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம உங்க மாமாட்ட எப்படியா பேசுறது? யாரு மாமா? யாரு? எப்ப என்ன பார்த்து உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த நிமிஷமே உங்களை பொறுத்து வைக்க நான் செத்து போயிட்டேன். எனக்கே நீங்க இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன மாமா மச்சான் வேண்டி கிடக்கு? கலைவாணி, என் குழந்தை கூட நான் இங்க போயிட்டே இருக்கேன். கலைவாணி, கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. கலைவாணி, கலைவாணி, இப்ப இந்த நிமிஷம் என் குழந்தைய கொடுக்கலனா நடக்கிறதே வேற. மரியாதையா குழந்தைய வாங்கி கொடு. கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. இருப்பா, இதப்பா, குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன குத்துவியா? ஆமாமா, நீ அன்னைக்கே என்ன கத்தியால குத்த வந்தவ தானே. குத்துவே, நீ குத்துனாலும் குத்துவே. சித்தப்பா, கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம இருங்க. எல்லா தப்பும் என்னாலதான். நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. அண்ணி, ஒரு 1 மணி நேரம் கொடுங்க. நான் பாரதியை கொண்டு வந்து வீட்டுல விட்டுறேன். எனக்காக தயவு செஞ்சு டைம் கொடுங்க அண்ணி. எனக்கு இப்பவே இந்த நிமிஷம் என் குழந்தை வேணும். கலைவாணி, அந்த குழந்தைக்கு அப்ப நான் தாங்கிறது உண்மைதான். கிளம்பி போக சொல்லு, குழந்தை வந்து சேரும்.
குழந்தைய இப்ப வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன வேடிக்கை பார்க்கற? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கியா? போ உள்ள போய் வேலையை பாரு போ. டேய் என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? அவ கடற்கரை போடா, போப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.